இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. மிஸ் மீரா, இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் சி. சார், நீங்க கொஞ்சம் ஒரு ரெக்வஸ்ட் எடுத்துக்கலாம்ல. அவங்க இப்ப ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டர் வருது. அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்களால காலேஜ் மூலமா எந்த ஒரு காம்படிஷனும் அட்டன் பண்ண முடியாது. அவங்க பிரைவேட் கோச்சஸ் மூலமா தான் காம்படிஷன் அட்டன் பண்ண முடியும். பட் இது இன்டர் காலேஜ் காம்படிஷன். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போற ஃபர்ஸ்ட் காம்படிஷன். கொஞ்சம் ஏதாவது நீங்க ரெக்வஸ்ட் எடுத்தா பண்ணலாம்ல சார்? மீரா, நீங்க காமிச்ச ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தேன். என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி எந்த பாசிபிலிட்டிஸும் இல்ல. டைரக்டா வேணா பேஷண்ட் அழைச்சிட்டு வாங்க. நான் வேணா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறேன். அதர்வைஸ் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றது தட் இஸ் நாட் பாசிபிள். சார், இது ஒரு ஸ்டூடெண்டோட லைஃப், கெரியரோட பேஸ்மெண்ட். இது அவங்க காலேஜ் மூலமா காம்படிஷன் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் கிடைக்கும் சார். வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா கூட சொல்லுங்க. நான் அதை கூட நான் ட்ரை பண்ணி நான் செய்யறேன். வேற ஏதாவது சாரி மேம், பேஷண்ட் வராம என்னால ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. நீங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் வச்சு என்னால வேற ரிப்போர்ட் ரெடி பண்ணவும் முடியாது. நீங்க போகலாம். மேடம், ஒரு நிமிஷம். சொல்லுங்க, உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும். புரியல. நீங்க என்ன கேட்டு வந்தீங்களோ அந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியும். இல்ல சார் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரே. அது பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னாரு. அந்த மாதிரி பண்ணா ஹாஸ்பிட்டலோட பேரு வெளியில கெட்டு போயிடுன்னு சொன்னாரு. அந்த மாதிரி யாருக்கும் பண்ணதில்லைன்னு சொன்னாரே. டாக்டர்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்க வந்த உடனே வாங்கன்னு சொல்லி பண்ணி தரோம்னா சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க மேடம்? உங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்குது. ஹாஸ்பிட்டல் ரன் பண்றோம். எங்களுக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கும்ல. புரியல மேடம். நீங்க கேட்டிருக்கிறது மென்டல் ஃபிட்னஸ் ரிப்போர்ட். அதுவும் பேஷண்ட்டை நேரில் அழைச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்டை மேட்ச் பண்ணி 100% மென்டலி ஃபிட்னு ரிப்போர்ட் கேக்குறீங்க. கரெக்டா? ஆமா. உங்களுக்கு என்ன தேவைன்னு நாங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்குமே டிமாண்ட்ஸ் இருக்குல்ல மேம். மேடம், நீங்க கேட்டிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒருத்தரோட சைன்ல முடிய போறது கிடையாது. அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னா 4-5 டாக்டர் சேர்ந்து தான் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். டாக்டர் சைன் எவ்வளவு வேல்யூன்னு தெரியல உங்களுக்கு. அந்த வேல்யூவை காம்பன்சேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இப்பதான் சார் கிட்ட பேசிட்டு வந்தேன். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் மேடம். நாங்க இன்னைக்கு மென்டலி ஃபிட்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு நாளைக்கு அது மூலமா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு நாங்க தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்க பேஷண்ட், நீங்க ஈஸியா எங்களை கை காமிச்சு விட்டுருவீங்க. இவ்வளவு நாள், இவ்வளவு வருஷமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்குன்னு இருக்கிற நல்ல பேர்லாம் ஒரு நிமிஷத்துல கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க. பட் அதெல்லாம் நடக்காம இருக்கணும்ல. அப்படி நடந்தாலும் அதெல்லாம் நாங்க தானே சரி பண்ணணும். எல்லாத்துக்குமே டிமாண்ட்ஸ் இருக்கு மேம். எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஒர்க் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா கூட கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சார் உங்ககிட்ட 3 lakhs டிமாண்ட் பண்றாரு. 3 lakhs-ஆ? ஆமா மேடம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்காக தான் சார் எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காரு. இல்லைன்னா அவ்வளோ ஈஸியா பண்ணி கொடுக்க மாட்டாரு. அக்செப்ட் பண்ணிருக்கவும் மாட்டாரு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிடுங்க. லிக்விட் கேஷா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க எங்ககிட்ட கேஷ் கொடுத்த 2வது நாள் சர்டிபிகேட் உங்ககிட்ட கையில இருக்கும். எந்த ப்ராப்ளமும் வராது. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஹேண்டில் பண்றதுனால தான் இவ்வளவு பெரிய டிமாண்ட். ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. என் நம்பர் எடுத்துக்கோங்க. கண்மணி, மெட்டீரியல்ஸ் குடோன்ல இறங்கிடுச்சா? இறங்கிடுச்சு மேடம். ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பர்வைசர் பார்த்துட்டு இருக்காரு மேம். ஓகே, ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இறங்கிடுச்சுன்னு எக்ஸ்பர்ட்டருக்கு மெயில் பண்ண சொல்லிடு. மேம் சொல்லிட்டேன் மேம். ஆல்ரெடி சொல்லிட்டேன். உனக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இல்ல? ஆமா மேம். மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி ஜாப் கண்டினியூ பண்ற மாதிரியா எப்படி? மேம், மாப்பிள்ளை வீட்ல சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். சரி சொல்லியிருக்காங்க. வருவேன் மேம். கண்டிப்பா வருவேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல? சொல்லிட்டேன் மேடம். எத்தனை நாள் லீவ் எடுக்க போறீங்க? மேடம், எனக்கு ஒரு 15 நாள் கொடுத்தீங்கன்னா போதும் மேடம். 15 நாளா? இல்ல மேடம், 15 நாள்னா ஓகே. இல்ல, நான் எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன் மேடம். சரி, ஏன்னா ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. எக்ஸ்போர்ட்ஸ் வேற அதிகமா இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க மேரேஜ் கொஞ்சம் பேமெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். ராஜா சாரை பார்த்து வாங்கிக்கோங்க.
மேடம் உங்களை பார்க்க வினோத்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வினோதா? வர சொல்லு, உடனே வர சொல்லு. குட் மார்னிங் மேம். சொல்லுங்க வினோத். மேடம் நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், நீங்க ஃபோன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. மேடம் 5 மாசம் ஆயிடுச்சு, நீங்க சொன்னதுலேருந்து நான் தேடிட்டு இருக்கிறேன். நான் ஜனனிங்கிற பேர்ல தம்பி யார் கூடயும் பேசல. அவர் போன ஸ்கூல்ல போய் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் இப்ப படிச்சுட்டு இருக்க காலேஜ் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அவர் ஜனனிங்கிற பேர்ல யார்கிட்டயுமே பழகல மேம். மற்றபடி அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் கிட்ட பேசுறாரு. ஆனா ஸ்கூலுக்கு நல்லா செக் பண்ணீங்களா? நம்ம ஸ்பைல இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அட்மின்ஸ் ஆல்ரெடி உள்ள அவங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்ட்டி எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தாச்சு. நமக்கு ஜனனிங்கிற பேர்ல யாருமே ஃப்ரெண்டோ எதிரியோ யாருமே இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா ஜனனிங்கிற பேர்ல நிறைய பேர் அந்த ஸ்கூல்ல இருக்காங்க. ஆனா அவங்க யார்கிட்டயுமே நம்ம ராம் தம்பி மிங்கிள் ஆகல. அவங்க யார்கிட்டயுமே ஸ்கூல்ல பேசினது இல்லையா. ராம் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல அவங்க யாருமே இல்ல. மேடம் உங்க சொந்தக்காரவங்க யாராவது பொண்ணு அந்த பேர்ல இருக்குதா மேம்? இல்லைன்னா இல்ல, எங்க சொந்தத்துல அந்த பேர் யாருக்கும் வைக்கல. மேம் நான் சென்னை காலேஜ் மட்டும்தான் இன்னும் செக் பண்ணல. ஸ்கூலுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லா ஹிஸ்டரியும் எடுத்து அதை ஒர்க் பண்றதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு மேம். எங்க சென்னை டீம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க சென்னை காலேஜ்ல கூட செக் பண்றேன்னு இருக்காங்க. தம்பி படிச்ச காலேஜ்ல போயிட்டு அங்கேயும் செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க மேம். நான் உங்களுக்கு 1 இயர் டைம் கேட்டிருக்கேன், அதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சு தரேன் மேம். 1 இயர்ங்கிறது ரொம்ப அதிகம். மேம் அது இல்ல மேம், எல்லாருமே படிச்சுட்டு அவங்கவுங்க எல்லா பக்கமும் போயிடுறாங்க. உங்க அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க வேண்டியதா இருக்குது. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்து அவர்கிட்ட நாங்க போய் அந்த பொண்ணோட பேர் கேட்டு விசாரிக்கிறோம். இது யாருக்கும் தெரியாம வேற பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் அதிகமாவே டைம் எடுக்குது மேம். சென்னை காலேஜ் மட்டும் செக் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் நான் கொடுத்துருவேன் மேம். ஆனா அவருக்கு காலேஜ்ல ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, கேர்ள்ஸ் கூட ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காரு. ஆனா ஜனனிங்கிற பேர்ல அந்த பேர் கொண்ட எந்த பொண்ணு கூடயும் ஃப்ரெண்டா இல்ல அவரு. நாங்க இது கூட விசாரிச்சிட்டோம், அவர் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க வேற யாருக்காவது அந்த நேம் கூட வச்சிருப்பாங்களான்னு அதையும் விசாரிச்சிட்டோம். அந்த மாதிரி இது கூட இல்ல மேடம். சரி நீங்க போங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிங்க. அந்த பேர் கொண்ட பொண்ணு என் பையனுக்கு என்ன சம்மந்தம் நான் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்டா எதிரியா இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவதானு நான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட், உலகத்தையே மறந்துட்டான். அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லா உறவையும் மறந்துட்டான். ஆனா அந்த நேம், அந்த பேர் யாரோடது? அது யார் அவனுக்கு? அப்படி ஒரு அவ்வளவு பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டா, இல்ல அவன் லைஃப காப்பாத்தினவளா, இல்ல அவன் கடைசியா பார்த்த மூஞ்சா, அவனுக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத பர்சனா? அது யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய், என்னையே அவன் மறந்துட்டான். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா அந்த பேரு, அவன் லைஃப்ல அந்த பர்சன் யாரு? அவங்க என்ன வழியை கொடுத்தாங்க, இல்ல என்ன சந்தோஷத்தை கொடுத்தாங்க, இல்ல எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ப கொடுத்தாங்கிறத நான் தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா மேடம், ரொம்ப சீக்கிரமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நாங்க இருக்கோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. தேர்ட் கொஸ்டின் இருக்கு பாரு, அது 10 மார்க் கொஸ்டின். அது கண்டிப்பா படிச்சுடு. அதுக்கப்புறம் 7th ஒன்று இருக்கும் பாரு, கோடிங் டிபக். கோடிங் டிபக் ஃபுல்லாவே படிச்சுடு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராம், கோடிங் டிபக் கன்ஃபார்மா வரும், எப்படியாச்சும் அதை அட்டென்ட் பண்ணிடு. நான் சொன்ன கொஸ்டின் அட்டென்ட் பண்ணாலே நீ பாஸ் மார்க் எடுத்துருவ. ஆனா அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல, மினிமம் 70 ஆன் பண்ணணும். 70 நீ எய்ம் பண்ணாதான் அட்லீஸ்ட் நீ பாஸ் மார்க்காவது அச்சீவ் பண்ணுவ. சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிறியா? என்ன இவன் எதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான்? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அத நீ சொல்றதான் கேட்டுட்டு இருக்க. என்ன சொன்ன? லாஸ்டா என்ன சொன்ன? சொல்லு. அது இருக்கட்டும், அடுத்தது சொல்லு. நான் லாஸ்டா என்ன சொன்னேன் அத சொல்லு. ஏய் சொல்லு, அடுத்தது சொல்லு. சொன்ன எதையுமே நீ கவனிக்கல. இல்ல
சொல்லு, கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஷர்ட் கூட போட மாட்டேங்கிற, கொஞ்சம் கூட ஒபீடியனாவே இருக்க மாட்டேங்கிற. என்ன வேணும் இப்போ? சொல்லு. அடுத்தது என்ன கொஸ்டின் படிக்கணும்? சொல்லு. நீ இப்ப என்ன பண்ண? என்ன பண்ண? நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து நீ கொஸ்டின் பேப்பரே பார்க்கல. இது நீ பார்த்தத நான் பார்த்தேன். என்ன பார்த்த? நீ என்ன பார்த்த அத நான் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன்? ராம், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்ல, கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்ல. என்ன உனக்கு ஷர்ட் போடணுமா? போடுற. நான் வீட்டுல ஷர்ட்லாம் போட மாட்டேன்டி. சும்மா ஷர்ட் போடு அது போடுன்னு டார்ச்சர் பண்றேனா? நான் தான் சொல்லுன்னு சொல்றேன்ல. அடுத்த கொஸ்டின் சொல்லு. நீ கவனிக்கல, நீ கொஸ்டின் பேப்பர் பார்க்கல. எது? நீ கொஸ்டின் பேப்பரே பார்க்கல. நீ இடுப்பு பார்த்துட்டு இருக்க. எது? நீ இடுப்பு தானே பார்த்த? கொஸ்டின் பேப்பரை பார்த்த? அது ராம், நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? உனக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும், ஒருத்தனுக்காக. அது எனக்கு கஷ்டமா தெரியல, ஆனா நீ இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி? என்ன இப்போ? கொஸ்டின் பேப்பர் பார்க்கல, என் இடுப்பு தானே பார்த்துட்டு இருந்த. எது? ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காத. நீ ஒரு லைன் கூட லீட் பண்ணல. நீ பார்த்ததை நான் பார்த்தேன், போய் மட்டும் சொல்லாத. நான் பார்க்கல. ராம், நீ பார்த்ததை நான் பார்த்தேன். நான் பார்க்கல. நான் பார்த்தேன். சரி, நான் பார்த்தேன். இப்ப என்ன அதுக்கு? ச்சே, என் டைம் எல்லாமே வேஸ்ட். இனிமே நான் வந்தேன்னா தியாக்கு ரியாக்கு மட்டும் சொல்லி கொடுக்க போறேன். உனக்கு நான் இனிமே கிளாஸ் எடுக்கவே போறதில்ல. நீ எப்படியாவது போ, எனக்கு என்ன. படிப்பேன்னு நினைச்சுதான் உனக்காக நான் எஃபோர்ட்ஸ் போடுறேன் எல்லா விதத்திலையும். பட் நீ சீரியஸா சொல்ற ராம், நான் இனிமே உங்க வீட்டுக்கு வருவேன். பட் ஆனா உனக்கு நான் எந்த லெசனுமே சொல்லி தர மாட்டேன், இந்த கொஸ்டின் பேப்பரும் கொடுக்க மாட்டேன். நீயே படிச்சுக்கோ. ஏய், அத நீ சொல்ல. நான் கேக்குறேன். இந்த கொஸ்டின் சொல்ல. எந்த கொஸ்டின் சொல்ற மூட்ல நானும் இல்ல, அது கேட்கற மூட்ல நீயும் இல்ல. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு அது புரியவும் புரியாது. ஏன்னா ஏய், என்னடி இதுக்கு இப்போ ஓவரா பண்ற? நான் எதையும் பார்க்கல. சரி, பார்த்துருக்கலாம். அது அங்கங்க லைட்டா கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணும்போது ஏதாவது தெரியல, பார்த்துருக்கலாம். உனக்கு ஏன் மைண்ட் அங்க போகுது? கொஸ்டின் பேப்பர் கையில இருக்குது, காது நான் சொல்றது கேட்கணும், கண்ணு கொஸ்டின் பேப்பர் தானே பார்க்கணும். இந்த மாமியாருக்கு பழைய போட்டுட்டு மாலையை போடலாமா, இல்ல மாலையை போட்டு படையில போடுவோமா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எல்லாமே செலவுதான். செலவு சீக்கிரம் வைக்க மாட்டேங்குது. ஏ சின்ன பண்ணே ஏன் ஒத்தரசா, என்ன இப்படி உருண்டடிச்சு ஓடி வர? உருண்டடிச்சு ஓடி வரேனா? ஏ சின்ன பண்ணே, அரோமனையில சாணம் பிடிக்கணும்னு சொன்னேன்ல, நீ வெட்ட மாட்டேங்குது, கறி ஆய மாட்டேங்குதுன்னு. சாணம் பிடிக்க வந்திருக்கான், சீக்கிரமா ஓடி வா. வந்துட்டானா? ஓடி வா. ஊரே அவங்கிட்ட தான் நின்னுட்டு இருக்குது, சீக்கிரமா வா. வந்துட்டேன். ஏன் ஒத்தரசா, பரட்ட கிட்ட சொன்னியா இல்லையா? அவ டீ குடிச்சிட்டு இருக்கா, டீயை குடிச்சிட்டு வரேன்னா. கேளு எவ்வளவு சொல்றான்னு கேளு. அரே பையா, கித்தனா रुपया பையா? அவ பேசுறது புரியலையா? எத்தனை ரூபான்னு கேக்குறா. மேடம் ஹிந்தி தப்பா பேசுது. மேடம் கி ஹிந்தி தெரியல, ஆனா நான் தமிழ் நல்லா பேசுது. பேசு நல்லா பேசு. மேடம் அருவாமனைக்கே 100 ரூபாய். அதான் கையில வச்சிருக்கேன் வெட்டுக்கத்துக்கு 80 ரூபாய். 80 rupees மேடம். இது 80 ரூபாவா? என்ன சின்ன பண்ணிது, அநியாயமா இருக்குது. மேடம் இந்த சல்மான் கான் நியாயமா பேசுது மேடம். 80 ரூபாய்க்கு கீழே போனா கட்டுப்படி ஆகுது மேடம். ஏப்பா தம்பியே, இந்த இருக்குதே இந்த கத்திக்கு எவ்வளவு ரூபாப்பா? அம்மா இங்க பாரு, குறைந்தபட்சம் 80 ரூபாய். சின்ன கத்தி, அருவா, சின்ன பொருள் எல்லாத்துக்கும் 80 ரூபாய். இதோ இந்த அக்கா கையில வச்சு நிக்குது பாரு, இந்த மாதிரி பெரிய பொருளுக்கு 100 ரூபாய். இது என்னடி இது, இவ்வளவு அநியாயமா இருக்குதே. இந்த கத்திய வாங்குனது 50 ரூபாய்க்கு தான். கத்திய கடிச்சு தானே திங்க போற நீ, அதுக்கு எதுக்கு உனக்கு 80 ரூபாய் கொடுக்கணும்? கத்திய தீட்டுறேன்னு வரும்போதும் போதும் கடிச்சு திங்க போற. தீட்டி பாதி கத்தி காணாவே போகுது, இதுக்கு எதுக்கு 80 ரூபாய் கொடுக்கணும்? அம்மா அந்த கத்தி 50 ரூபாய்க்கு எப்ப வாங்கின? நான் எங்க வாங்கினேன்? இது எங்க ஆத்தா ஒண்ணு சாவும் போது குடுத்துட்டு செத்துது. மாமியார் வீட்டுக்கு போற, என் கையால என்ன கொடுக்கணும் தோணல. இத பத்திரமா வச்சுக்கோ, நீ குடும்பம் நடத்துறது கூட வரேன்னு சொல்லி கொடுத்தது. மாமியார் வீட்டுல ஒழுங்கா நடத்தினாங்கன்னா கத்திரிக்காய் வெட்டி குழம்புல போடு, இல்லன்னா மாமியார் கழுத்தை வெட்டி கம்மார பொண்ணு குடுத்துட்டு போனுச்சு. நான் எங்க காசு கொடுத்து வாங்கினேன்? இது வரதட்சணை வந்த கத்தி இல்ல. அப்பதான் சொன்னிச்சு எங்க ஆத்தா 50 ரூபான்னு. இங்க பாரு மேடம், எனக்கு சோழி நிறைய இருக்குது மேடம். 80 ரூபாவை எடுத்து வை, சாணம் புடிச்சு தர்றேன், இல்லன்னா ஆளை விடு. ஏய் இதா பையா, அட என்ன பையா கோவப்பட்டுட்டு? நாளை பின்ன நீயும் இந்த ஊருக்கு வந்து போகணும்.
நாங்களும் வேற அருவாமனை கத்தி எல்லாமே கையிலே தான் வச்சுட்டு இருக்கிறோம். சட்டுன்னு பேசிட்டு போனா எப்படி? மேடம் நீ வச்சிருக்கிற அருவாமனைக்கு 100 ரூபாய். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மேடம், சாணம் பிடிக்கிறது. பார் கையெல்லாம் வலிக்கும். எவ்வளவு நெருப்பு தெரியுமா? 100 ரூபாய் மேடம், எடுத்து வை மேடம். என்னப்பா நீ ஏதோ பாவம், நீ ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிற வேலைக்கு ஊர்காரவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல. மேடம் இந்த சல்மான் கான் அநியாயம் பேசாது. எங்க அண்ணன் ஷாருக் கான் அது பாம்பேல கத்தி திட்டுது. பெரிய பெரிய கத்தி, பாடா பாடா சைஸே. கத்தி திட்டுறதுல ஷாருக் கான். நிம்மல் அண்ணன் தான் நம்பர் 1. மும்பை தாதா ஆளினால் எங்க அண்ணன் தான் மேடம் கத்தி தீட்டுது. எல்லா தாதாவும் எங்க அண்ணனை பார்த்தா சலீட் போடுது. எங்க அண்ணன் எல்லாருக்கும் கத்தி தீட்டுது. தாத்தாவுக்கா கத்தி திட்டுது? தாத்தாவுக்கு எதுக்கடா கத்தி திட்டணும்? அதான் வயசாயிடுச்சே. தாத்தா இல்ல மேடம், தாதாக்கு கத்தி தீட்டுது. தாதாவா? தீட்டட்டும் தேவைப்படும் தான். ஏப்பா நீ இப்ப என்ன வேலைதான்ப்பா சொல்ற? மேடம் ஃபைனல் பிரைஸ்க்கு 80 ரூபாய். தம்பி கடைசியா சொல்றேன் 30 ரூபாய். பையா கத்தம் 10 ரூபாய். என்ன பையா 10 ரூபாய் வாங்கிக்கிறியா இல்ல சேர்த்து போட்டு 20 ரூபாய் வாங்கிக்கிறியா? மேடம் நீ அநியாயம் பேசுது. அரே பையா, இந்த அருவாமனையே 100 ரூபாய் தான். அருவாமனை வாங்கின விலைக்கு அருவாமனை சாணம் பிடிச்சி தர்றேங்கிற, அருவா வாங்கின விலைக்கு அருவாவை சாணம் பிடிச்சி தர்றேங்கிற. உங்ககிட்ட சாணம் பிடிக்கிறதுக்கு நாங்க போய் புதுசா வாங்கிட்டு வந்துருமேடா பையா. ஆமா 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு 50 ரூபாய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு 50 ரூபாய் நீ எடுத்துக்கியோ? ஆமா உனக்கு சம்பளம் வேணும்ல, அதானே இப்படி பண்ற? மேடம் நான் தொழிலாளி அல்ல மேடம், முதலாளி. நானே தொழிலாளி மேடம். 20 வருஷமா இந்த தொழில் பண்ணுது. நிமல் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு எல்லா சாமானும் பார்த்தாச்சு. என்னடி சின்ன பொண்ணு, ஒத்து வர மாட்டான் போலயே. உங்ககிட்ட வேற 10 ரூபா தானே இருக்குது. சின்ன பொண்ணு 10 ரூபாய் கொடுத்து 3 டைம் கொஞ்சம் சாணம் பிடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லு. பாவம் அவனும் எவ்வளவு நேரம் தான் கால் கடுக்க நின்னுகிட்டு இருப்பான். ஒத்தரசா வச்சிருக்கிற 10 ரூபா வாங்கி கொடுத்து இந்த 3 பொருளையும் கொடுத்து சாணம் பிடிக்க சொல்லு. நம்ம அப்புறமா 3 ரூபா கொடுத்துக்கலாம் ஒத்தரசாவுக்கு. மேடம் திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. நிமலுக்கு கோவம் வருது. சல்மான் கானுக்கு ரொம்ப கோவம் வரும் மேடம். அப்புறம் சல்மான் கானுக்கு கோவம் வரும்னா ஷாலினிக்கு எப்படி கோவம் வரும் தெரியும்ல? அதை விட என் வீட்டுக்காரு அஜித், அஜித்னு ஒரு குரல் கூப்பிட்டா போதும், அவ்வளவுதான் மங்காத்த பீஜத்தோட வந்து இறங்கிடுவாரு. கோவம் வருமாம்ல கோவம். 10 ரூபாய் சேர்த்து 20 ரூபாய் கொடுங்கன்னா கொடுத்துட்டு போறோம். அதை விட்டுட்டு கோவம் வரும்னா இங்க பாரு பையா, நாங்க 3 பேரு கையில என்ன இருக்குதுன்னு பார்த்தேல்ல. இது எங்க ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிற பாத்துக்கோ. ஊருக்குள்ள எங்களை பத்தி கேட்டு பாரு. 3 பேரும் டெரரானவளுங்கோ. கோவம் வருமா கோவம்? ஏதாவது பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, 10 20 நாங்க பேச மாட்டோம். நாங்க கையில வச்சிருக்கிறதான் பேசுவோம். அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. ஐயோ சின்ன பொண்ணு, இவன் ஐயனார் மாதிரி நிக்கிறான். இப்ப என்னடி பண்றது? சரண்டர் ஆயிடுங்க. ஒத்தரசா ரெடி ஸ்டார்ட். சின்ன பொண்ணு தூக்கம்ல சின்ன பொண்ணு. மாண்டே நீ வாங்கிக்கோ சின்ன பொண்ணு. ஏன்டா டேய், கொடுத்த 10 ரூபா கம்முன்னு வாங்கிட்டு சாணம் பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல. இப்ப 10 போச்சு 20 போச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிரும் போகுது. அப்படியே ஆத்துல கொண்டு ஒண்ணு போட போறோம். ஓடிப்போ, ராஜஸ்தானுக்கு அப்படியே ஆத்தோட போற. உன எங்க வந்து யார்கிட்ட கட்டிய தூக்குற நீ? எக்கோ மெல்ல நட, அப்படியே போற வழியில யாராவது பிக்கப் பண்ணிக்கலாம். எக்கோ போடு, நச்சு நிக்கிற போடு. மண்டை தெரிச்சு நீச்சல் கூட மறந்து போன உனக்கு. அப்படி ஒரு போடு போடு. யா சின்ன பொண்ணு இப்படி பண்ண? பாவம் அவ. அட சும்மா இருக்கா நீ? பொழைக்க வந்த இடத்துல பொழைக்கிற வழியை பாக்கணும். அதை விட்டுட்டு நம்மளே போட்டல பாக்குறாவன். போய் சேரட்டு விடு. ஏ சின்ன பொண்ணு, உன் மாமியார் போட்டோக்கு மாலை போட்டு விட்டியா? உன் மாமியார் பாரு அருவாளை கையில வச்சு ஒன்னு தேடிக்கிட்டு இருக்குது. ஏண்டி ஆமா, நீ என்ன பெரிய இதுக்கு பெரிய இது மாதிரி சவுண்ட் விடுற? உனக்கே இது ஓவரா தெரியல? உனக்கே அது கொஞ்சம் சின்னதா தான் இருக்குது. இடுப்பு சொன்ன அது இத்தினோண்டு தான் இருக்குது.
அதே என்னடி நான் பாத்துட்டேன்னு சீனை போடுற? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஏய், நீ என்ன பெரிய அழகியா? ஜானு எப்படி இருப்பா தெரியுமா? அழகிடி அவ. அவ கண்ணு மட்டும்தான் உனக்கு இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. அவ எவ்வளவு பெரிய அழகி தெரியும்ல? அவளே நான் பார்த்தா ஒன்னும் சொல்ல மாட்டா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பா. ஆனா நீ? ஆமாண்டி, பார்த்தேன். கொஸ்டின் பேப்பரை பார்க்கல, இடுப்புதான் பார்த்தேன். அதுவும் ரொம்பலாம் தெரியல, கொஞ்சோண்டு. இப்ப கேட்டுற பாரு, இந்த மாதிரி இக்னிக்கோண்டு தானே காமிச்ச. ஏண்டி அதுக்கு இவ்வளவு சீனை போடுற? நீ சீன் போடுற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பெருசா பார்க்கல, பெருசாவும் இல்ல. நான் ஏண்டி பார்க்க கூடாது? பாப்பேன், அப்படிதான் பாப்பேன், இன்னும் நல்லா பாப்பேன். இடுப்பு மட்டும் இல்லடி, எல்லாத்தையும் மொத்தமா பாப்பேன். என்னடி பண்ணுவ? ஏய், நான் அதான் உன்னை லவ் பண்றேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏண்டி இப்படி வர? ஃபுல்லா போர்வை எடுத்து போத்திட்டு வர வேண்டியதானே? நீதான் என்கிட்ட அப்பப்ப மாட்டுறல, மனசாச்சு வேண்டாம் உனக்கு? இப்படி ஒரு சரியை கட்டிக்கிட்டு இப்படி அங்கங்க அப்படி அப்படி மூடாம வந்துட்டு என்ன இப்படி சொல்ற? உனக்கு தெரியாது லவ் பண்ற முன்னாடி எப்படி போய் நிக்கணும்னு உனக்கு தெரியாது? ஒண்ணு கொஞ்சம் கையை தூக்குன மாதிரி நிக்கணும், கொஞ்சம் பெருசாவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா? எல்லாத்தையும் போத்துற மாதிரி வந்திருக்கணும். அதை விட்டுட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இப்படி காட்டுன மாதிரி வந்து நிக்கிற. எதுக்கடி இப்படி வந்து நின்ன? ஆனா அந்த பொண்ணுங்க இருக்கீங்க பாரு, அப்பப்பா, இண்டி உங்களுக்கு வேலையே தானாடி? சீன் போடுறதே வேலையா வச்சுட்டு சுத்துறீங்க. எவனாவது நம்மளை பாப்பானான்னு சுத்துறது, பாத்துட்டான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அம்மாடா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தாண்டி உங்க சேலையெல்லாம் இப்படி தூக்கிக்குது. அதுதான் இந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் நாங்க உளுந்துடுறோமே. ஏண்டி உன் இடுப்பை நான் அவ்வளவு பெருசாடி? தலைவி சிம்ரன் இடுப்பை பாத்திருக்க? அவ்வளவு பெருசு. அப்படியே அவுத்து விட்டு ஆடுனாங்கன்னு வச்சுக்கோ, நல்லா தேட்டர்லயே ஊத்திடுவேன் சொல்லு. அந்த அளவுக்கு உட்காந்து பாப்பேன். நீ என்னன்னா இக்கனு கொண்டு ஒண்ணுமே தெரியல அத்தனோண்டு காமிச்சிட்டு சீனை போட்டு என்ன திட்டுற. ஏன்னா நீ டீச்சர், உனக்கு ஒரு ஆள் நான் மாட்டிக்கிட்டேன்ல, அதனால என்ன திட்டுற. வச்சுக்கிறேன்டி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒண்ணு வச்சுக்கிறேன். மோள உன் பேச்சு நான் கேட்க வைக்கிறேன்ல, மாட்டாமல போயிட்டு வாங்கிட்ட அவளை. இனிமே நீ என்கிட்ட மாட்டினு வச்சுக்கோ, இனிமேலாம் டீசெண்டா எதுவும் பண்ண மாட்டேன். உங்களை மஜாதான். அப்புறம் என்னடி மறைக்கிற? இனிமே அப்படிதான் பசங்க பாப்பாங்களான்னு ஏங்குறது. ஆனா சேட்டை நாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோ, சீனை போடுறது. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்லன்னு சொல்ல பழகுங்கடி. அதை விட்டுட்டு அங்கேயும் பாக்குறேன் இங்கேயும் பாக்குறேன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது. இதே வேற ஒருத்தன் அப்படி பாத்துருந்தா சும்மா விட்டுருப்ப நீ? அப்போ நான் பாக்குறது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நான் பாக்குறேன்னு தானே அப்பப்ப நீ அப்படி இப்படி வர? எல்லாம் தெரியும்டி, நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். சீன் போடுறதும் தெரியும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்கங்கிறதும் எனக்கு தெரியும். ரொம்ப நாள் சீன் போட முடியாதுடி நீ. ஒரு நாள் என்கிட்ட மாட்டினேன்னு வச்சுக்கோ, எந்த இடுப்பை நீ பார்க்க கூடாதுன்னு சொன்னியோ அந்த இடுப்பு பிடிச்சி. ராம், நில்லுடி. என்னடி ப்ராப்ளம் உனக்கு? எதுக்கு இப்ப நீ ஓவரா சீன் போடுற? சரி, நான் பார்த்தேன், அதான் ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி வந்துட்டு இருக்கா? எப்பயும் அண்ணா தான் நினைச்சு போவா, எதுக்கு தனியா போயிட்டு இருக்கா? எவ்வளவு சீப்பா பேசுறல நீ. என்ன பேசுற? ராம், என்கிட்ட இனிமே நீ பேசவே பேசாத. கொஞ்சம் கூட. நான் கேட்டதுக்கு பதில் இது கிடையாது. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எதுக்கு தனியா போயிட்டு இருக்க? நான் எப்படியோ போறேன், உனக்கு என்ன? ஹலோ, நீங்க வந்தது எங்க வீடு. எங்க வீட்டு வந்துட்டு எப்படியோ போறேன்னு வீட்டுக்கு போகாம எங்கேயாவது போயிட்டீங்கன்னா யாரு பதில் சொல்றது? உங்க ஹஸ்பண்ட்க்கு. ஹஸ்பண்டா? ஏய், என்னடி இப்ப எதுக்கா கோச்சிட்டு இருக்க? நீ சொன்னதெல்லாம் நான் லிசன் பண்ண ஏதோ ஏதோ கொஞ்சம் டைவர்ட் ஆன. அது ஆம்பளை பசங்கன்னா அப்படி தாண்டி இருப்போம். நீதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அப்பப்போ என்ன பார்க்கணும். நீ அப்பப்போ என்ன பார்த்தேன்னா நான் ஏன் உன்னை பார்க்க போறேன்? நீ என்னை பார்க்கவே மாட்டேங்கிற, அதான் நான் உன்னை பார்க்கறேன். கொஞ்சமாவது கண்டுக்கலாம்ல. லவ் பண்றானே ஒரு பையன், அவன் எவ்வளவு ஏக்கத்துல இருப்பான், அவனுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்கலான்னு ஏதாவது கொஞ்சமாவது பண்றியா? சும்மா ஃபுல்லா அலைய விடுற, போன்ல கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற. ராம், நீ தேவையில்லாம பேசுற. உனக்கு தேவையில்லதான், எனக்கு எல்லாம் தேவையில்ல. எனக்கு என்ன தேவைன்னு நான் தானே சொல்ல முடியும். நீ இங்க இருந்து போயிடு. நான் போக மாட்டேன். நான் உன் வீடு வரைக்கும் வரப்போறேன், இல்ல உங்க வீட்டுக்குள்ள வரப்போறேன். இனிமே அப்படிதான். நீ ரொம்ப பண்ற, அதனால நான் வேற ரூட் எடுக்கலான்னு இருக்கேன். என் ரூட்டுக்கு நீ வர மாதிரி பண்ற. நட, சீக்கிரமா போ. எனக்கு வேற உங்க வீடு தெரியாது. இன்னைக்கு நான் உங்க வீடு, உன் ரூமு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவேன்.
ராம் நீ தப்பு தப்பா பேசுற. இவ்வளவு தப்பு தப்பா பேசுறல்ல நீ. என்ன பேசுன? எதுவும் பேசாத. நீ பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். நீ அப்ப வந்த? நீ என் கண்ணை பத்தி பேசுனியே, அப்பவே வந்துட்டேன். அப்பவே வந்த? ஏன் குரல் கொடுக்கல? ராம் ஸ்டாப் இட். ச்சே, இவ்வளவு மோசமா இருப்ப நீ. ஒரு பொண்ணு எப்படி பேசணும்னு இப்படி எல்லாமா பேசுவ? ஏய் அது சும்மா சும்மா தாண்டி, சும்மா. ராம் சீரியஸா சொல்றேன். இனிமே நான் உன் படிப்பு விஷயத்துல தலையிடவே மாட்டேன். எனக்கு தேவையே இல்ல. இனிமே ரியா தியா அவங்க மட்டும்தான் நான் பார்க்க போறேன். நீயே வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். நீயே வந்து படிச்சுட்டு நீயே போயிடு. ஏய் நான் சும்மா தான் பேசினேன். அது சும்மா. ராம் நீ என் பக்கத்துல வராத, என் கூட வராத. எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏய் நான் தான் சும்மா பேசினேன்னு சொன்னேன்ல. இது சாரி எல்லாம் கேட்க முடியாது. இனிமே கொஞ்சம் கம்மியா பேசுறேன். ஏய் மீரா. ராம் பக்கத்துல வராத, எனக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு கோவம் தான் அடிச்சிடுவேன். அட்ரி பார்க்கலாம். ராம் வேண்டாம். அட்ரி, உன் ஸ்ட்ரென்த்தையும் நான் பாக்குறேன். அட்ரி, அடி பார்க்கலாம். ம். உனையருகினில் உணருகின்ற நிலவுக்கு நிலவாக நீ தோன்றினாய். தரையிறங்காமல் தள்ளி நின்று வதம் செய்கின்றாய். நான் போகும் வழியெல்லாம் ஒளி வீசினாய். என் உலகெங்கும் அழகாக நிறம் பூசினாய். வருடுகிறாய் மெல் உயிரை தொடர்ந்து வரும் மெல் நான் கொடுத்த எழுத்தை வருடுகிறாய். தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன். காலமெனும் வீரனிடம் என் கொடியை நான் இழந்தேன். மணலூரும் மழையால் மடி மீது விழவாவா அணை மீறும் புனலாய் மார் சாய்ந்து அழவா. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. இப்படி பண்ற எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமா? இதோ நீ சொல்றல பிடிக்கலன்னு, அதான் அப்படி பண்ற. பின்ன என்னடி, எப்ப பாரு பக்கத்துல வந்தா பக்கத்துல வர மாட்டேங்கிற, பிடிச்சிருக்கான்னு கேட்டா பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன என்னடி பண்ண சொல்ற? நான் பாட்டுக்கு உன் மேல ஆசையை வளர்த்துக்கிட்டு தனியா தண்ணி தம்மியும் பிடிக்க சொல்றியா? நீ பாட்டுக்கு பேசுற வரைக்கும் பேசிட்டு இருப்ப, பழகிற வரைக்கும் பழகிட்டு அப்புறம் இன்விடேஷன் கொண்டாந்து கையில கொடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? ராம் எனக்கு என்னடி, அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் பாப்பேன், அப்படிதான் பேசுவேன். என்னடி பண்ணுவ? நீ பதில் சொல்லாத வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பேன். நீ என்னதான் பிளான் வச்சிருக்க? இல்ல உன் மனசுல நீ என்னதான் பிளான் வச்சிருக்க? உனக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும், ஆனாலும் நீ பாட்டுக்கு எந்த பதிலும் இல்லாம இருக்க. அப்ப என்னடி, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ராம் நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னடி புரிஞ்சுக்கல? என்ன புரிஞ்சுக்கல உன்ன? ராம் இந்த கல்யாணம் என்ன மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, எங்க அக்காவும் சேர்த்து சம்பந்தப்பட்டிருக்கா. உங்க அக்காவோட கல்யாணம் உங்க அக்காவுக்கு, உன் கல்யாணம் நீ மட்டுமே சம்பந்தப்பட்டது. ராம் அப்படி இல்ல. அவங்க பொண்ணு கேட்கும் போதே ரெண்டு பேரும் தான் கேட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்கன்னு தான் எங்க 2 பொண்ணுங்களையும் கேட்டாங்க. கல்யாணம் வரைக்கும் போய் கூட எத்தனை கல்யாணம் இருக்கு தெரியுமா? ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானடி. அது உன்னால பேச முடியாது, அது உன்னால ஸ்டாப் பண்ண முடியாது. கேட்டா டைம் வேணுங்கிற. நீ எவ்வளவு நான் டைம் கேட்ப? அடுத்த மாசம் நம்ம கோர்ஸ் முடிஞ்சிரும், காலேஜும் முடிஞ்சிரும், வீட்டுல இருப்ப. நான் தெரியல,
என் கதையே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இயர்லாம் நம்ம எப்படி பாக்குறது? நான் என்ன பண்ண சொல்லு? நீ பாட்டுக்கு அவங்க கூட போன்ல பேசிட்டு கல்யாண மேடையில போய் உட்காந்துலான்னு பாக்குற. அப்படி நீ உட்காரும் போது அவன் மேல நீ உரசும் போது என் ஞாபகம் வரும்ல. அதுக்குதான் நான் இப்படி எல்லாம் பண்ற. அப்ப நீ அந்த நினைப்பு வந்தோட வருவல்ல, என்னை தேடி ஓடி வருவல்ல, அந்த நிமிஷத்துக்காக தாண்டி இதெல்லாம் பண்ற. ஆனா ஒண்ணு, நீ தேடி வந்தாலும் நான் உடனே எல்லாம் உனக்காக மண்டபத்துல ஓடி வந்து நிப்பெல்லாம் நினைக்காத. மண்டபத்துல காத்துக்கிட்டுலாம் நான் இருக்க மாட்டேன். நீ எப்படி என்ன விட்டுட்டு போய் இன்னொருத்தவன் பக்கத்துல நீ உட்காந்தியோ அதே மாதிரி. ஆனா என்ன ரொம்ப லேட் ஆகும். நானும் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு ஓகே சொல்லுவேன். ஆனா நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சட்டுன்னு ஓகே சொல்லணும் மட்டும் நினைக்காதடி. நான் சட்டுன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கும் ரொம்ப கோவம் வரும், ரொம்ப ரொம்ப கோவம் வரும். உன்னை விட அதிகமா.